ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு குஸ்கா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நார்மலாக எடுக்கிறது. இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 6, புதினா மல்லி ஒரு கைப்பிடி, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி குட்டி தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு நெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஓகே ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் தான் எண்ணெய் ஊற்றுறது. கொஞ்சமாக அளவாக இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ இது நல்லா காஞ்சதும் இப்போ நான் ஒரு பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. இது எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சோன்னா ஒரு பிரிஞ்சி இலையும் 2 ஏலக்காவும் போட்டேன். ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ எடுத்துருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சு அது பொரிஞ்சு வந்தோடனே இப்போ பச்சை மிளகாவும் அந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் சாப்பாடுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ வதங்கினதும் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ மல்லி புதினா போட்டாச்சு. மல்லி புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம், தக்காளி, மல்லி புதினா எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா வதங்கிடணும். வதங்கினோடனே இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்குன்னு நம்ம இந்த குஸ்கா சாப்பாடு செஞ்செல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தயிர் வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். தயிரையும் ஊற்றியாச்சு. இப்போ தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு நான் அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது வந்து எனக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி சாப்பாட்டு அரிசிக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். இப்போ கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மசாலா வந்து ஒரு பக்கம் நிற்காத அளவுக்கு இப்போ நம்ம நல்லா கரண்டி விட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நான் வந்து ஒரு 4 விசில் விடுவாங்க சாப்பாட்டு அரிசியில். அதுவே எனக்கு நல்லா வெந்து பயிர் மாதிரி வரும். இப்போ அதை நல்லா இலக்கி விட்டுக்கிட்டேன். இலக்கி விட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சைடிஷாக வந்து ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன். முட்டை மசாலா. அதுக்கு தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் குட்டி வெங்காயமாக இருக்கனால, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாவும் எல்லாம் சேர்த்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் போடுறதுனால காரம் அதிகமாக இருக்கும்னு. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா முருகி வந்ததும் ஒரு 2 ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்மளுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளியும் போட்டாச்சுங்க. தக்காளி போட்டு கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குஸ்கா சாப்பாடுக்கும் இந்த முட்டை மசாலாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், மசிஞ்சு வந்துருச்சு வெங்காயமும் தக்காளியும். இதை இப்படியே நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா அதோட எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசம் அந்த மசாலாவோட வாசமெல்லாம் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனால் இப்போ நம்ம பார்த்துட்டு எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். அளவாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நான் முட்டையை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க கத்தியில். இந்த மாதிரி கீறினா நம்ம மசாலாலாம் உள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது நம்ம தோசை, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் இந்த குருமா வச்சு நம்ம இந்த மசாலா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ முட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான நம்மளுக்கு சாப்பாடு ரெடி. குஸ்கா சாப்பாடு ரெடி, முட்டை மசாலாவும் ரெடி. அதுக்கு நான் சைடிஷாக தயிர் சட்னியும் நான் செஞ்சுருக்கேன். நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவும் இப்போ ரெடியாக இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாவும் இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மசாலாவும் ரெடி ஆயிருச்சு பாருங்கள். அப்படியே இன்னும் நம்ம போட்டு சாப்பிட வேண்டியது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.